أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الصعب إذا شئت سهلا الحمد لله லாயிகா மദ്രஸாவினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸின் 14வது வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மர்ஹபன் பிக்கும். முதலாவது வேர்ட் பாருங்க, அல் ஹஸ், கீரை. அல் ஹஸ். ஓகே, எந்த சலட்ல கீரை மற்றும் தக்காளி மட்டுமே உள்ளது? எப்படி சொல்லுவோம்? سلطتي بها خس وطماطم فقط. سلطتي بها خس وطماطم فقط. நம்ம சலட் என்று சொல்கிறதுக்கு அரபிக்கில் வந்துட்டு சலத்தா என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ சலத்தத்தி என்னுடைய சலட், பிஹா அதிலே, ஹஸ்ஸுன் மீன் கீரை, வ மற்றும் அல்லது மேலும், தமாத்தீம் தக்காளி, ஃபகத் மட்டுமே உள்ளது. ஃபகத் மீன் ஒன்லி, மட்டும் என்று சொல்லி அதுக்குரிய மீனிங் வந்துட்டு வரும். ஸோ எந்த சலட்ல கீரை மற்றும் தக்காளி மட்டுமே உள்ளது எப்படி சொல்றது? சலததி பிஹா ஹஸ்ஸுன் வ தமாத்திம ஃபகத். அகைன், சலததி பிஹா ஹஸ்ஸுன் வ தமாத்திம ஃபகத். நெக்ஸ்ட், ஹரூஃப், ஆடுகள். ஹரூஃப், خروف ஆடுகள். سنذبح خروفا في عيد الأضحى. سنذبح خروفا في عيد الأضحى. ஈதுல் அல்ஹாவிலே நாங்கள் ஆடுகளை அறுப்போம். எப்படி சொல்லுவோம்? سنذبح خروفا في عيد الأضحى. سنذبح நாங்கள் ஜபஹ் செய்வோம் அல்லது நாங்கள் அறுப்போம், ஹரூஃபன் ஆடுகளை, ஃபி ஈதில் அல்ஹா ஈதுல் அல்ஹாவிலே. சனஸ்பஹு ஹரூஃபன் ஃபி ஈதில் அல்ஹா நாங்கள் ஈதுல் அல்ஹாவிலே ஆடுகளை அறுப்போம். நெக்ஸ்ட், அர்னப், முயல். அர்னப் முயல். ஓகே, பழுப்பு முயல் தோட்டத்திலே இலைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி சொல்லுவோம்? الأرنب البني يأكل أوراق في الحديقة. الأرنب البني يأكل أوراق في الحديقة. பழுப்பு முயல் என்று சொல்லி நம்ம அரபிக்கில் சொல்கிறதுக்கு அல் அர்னபுல் புன்னி என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். அல் அர்னபுல் புன்னி பழுப்பு முயல், யக்குலு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது, அவுராக இலைகளை. வராக்குன் என்றதுக்குரிய பன்மை ஜம்ஆன சொல்தான் வந்துட்டு அவுராக் என்று சொல்லி சொல்கிறது. ஸோ வராக்குன் என்றா ஒரு இலை, அவுராக் என்றா இலைகள். ஸோ பாருங்க, யக்குலு அவுராக்க இலைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது, ஃபில் ஹதீகா தோட்டத்திலே. ஸோ பழுப்பு முயல் தோட்டத்திலே இலைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி சொல்லுவோம்? அல் அர்னபுல் புன்னி யக்குலு அவுராக்க ஃபில் ஹதீகா. Again, الأرنب البني يأكل أوراق في الحديقة. فكمة نيرناي. الفكمات تعيش أبرد المناطق. الفكمات تعيش في أبرد المناطق. நீர்நாய்கள் மிகவும் குளிரான பகுதிகளில் வாழ்கின்றன. ஃபுக்மா என்று சொல்றது நீர்நாய். அதோட பன்மையான சொல் தான் வந்துட்டு ஃபுக்மாத் என்று சொல்றது நீர் நாய்கள். அது வந்துட்டு அதோட பன்மையாக வந்துட்டு இருக்கும். அல் ஃபுக்மாத் தஈஷு வாழ்கின்றன, ஃபி அப்ரதில் மனாத்திக் மிகவும் குளிரான பகுதிகளில். பர்துன் என்று சொல்லி சொல்றது குளிர். நார்மலான குளிருக்கு எப்படி சொல்லுவோம்? பர்துன். அப்ரத் என்று சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறது மிகுந்த குளிர். மிகுந்த குளிருக்கு வந்துட்டு நம்ம அரபிக்கில் அப்ரத் என்று சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்துனண்டா குளிர், அப்ரத் என்று சொல்கிறது மிகுந்த குளிர். ஸோ நீர்நாய்கள் மிகவும் குளிரான பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன. எப்படி சொல்லுவோம்? الفقمات تعيش في أبرد المناطق. Again,
الفقمات تعيش في أبرد المناطق. Next, سحابة. سحابة மேகம். السحاب الرمادي يشير إلى المطر. السحاب الرمادي يشير إلى المطر. சாம்பல் நிற மேகங்கள் பொதுவாக மழையை குறிக்கின்றன. வேர்ட் பை வேர்டா சொல்றேன் பாருங்க. அஸ்ஸஹாப் மேகங்கள், அர்ரமாதி சாம்பல். ஸோ சாம்பல் மேகங்கள் எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸஹாபு ரமாதி சாம்பல் மேகங்கள். யுஷீரு குறிக்கின்றன அல்லது சுட்டி காட்டுகின்றன. ரெண்டுக்கு முதல் நம்ம சொல்லலாம். யுஷீரு குறிக்கின்றன. இலல் மதர் மழையை குறிக்கின்றன. மதர் மீன் மழை. ஓகே, அப்போ சாம்பல் நிற மேகங்கள் பொதுவாக மழையை குறிக்கின்றன. எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸஹாபு ரமாதி யுஷீரு இலல் மதர். நெக்ஸ்ட், முஷ்மிஸ். முஷ்மிஸ் வெயில். ஓகே, இன்றைய வானிலை வெயிலாக இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? நீங்கள் படிச்சதை வச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்றைய வானிலை வெயிலாக இருக்கிறது. வானிலைக்கு அரபிக்கில் அல் ஜவ் என்று சொல்லுவோம். ஜவ் என்று சொல்றது வானிலை. இன்றைய எப்படி சொல்லுவோம்? நம்ம நிறைய இடத்தை படிச்சிருக்கோம். இன்றைய அல் யவ். அல் யவ் மீன் இன்று. அல் ஜவ் வானிலை. அப்ப இன்றைய வானிலை எப்படி சொல்லுவோம்? அல் ஜவ்வுல் யவ். அல் ஜவ்வுல் யவ் இன்றைய வானிலை வெயிலாக இருக்கிறது. முஷ்மிஸ். அல் ஜவ்வுல் யவ் முஷ்மிஸ். அல் ஜவ்வுல் யவ் முஷ்மிஸ் இன்றைய வானிலை வெயிலாக இருக்கிறது. எகெயின் அல் ஜவ்வுல் யவ் முஷ்மிஸ். மும்திர். மும்திர் மழை பெய்யும், அதாவது ரெய்னி. அல் யவ்மு மும்திரும். அல் யவ்மு மும்திரும் அது ஒரு மழை நாள். அல் யவ்மு மும்திரும். நெக்ஸ்ட், திஃப்லுன். திஃப்லுன் குழந்தை. ஓகே, அவளுடைய குழந்தை அமைதியாக இருக்கிறது. எப்படி சொல்லுவோம்? அவளுடைய குழந்தை அமைதியாக இருக்கிறது. திஃப்லுஹா ஹாதி. திஃப்லுஹா ஹாதி. திஃப்ல். திஃப்ல் என்று சொல்றது குழந்தை. திஃப்லுஹா என்று சொல்லி வர டைம்ல நம்ம அவளுடைய குழந்தை என்று சொல்லி மீனிங் எடுப்போம். திஃப்லுஹா அவளுடைய குழந்தை. சேம் டைம் திஃப்லுஹு என்று சொல்லி வந்துச்சுட்டா அவனுடைய குழந்தை. திஃப்லி என்னுடைய குழந்தை. இப்படி வந்துட்டு பின்னால சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ எகெயின் சொல்றேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. திஃப்லுன் குழந்தை. திஃப்லுஹா அவளுடைய குழந்தை. திஃப்லுஹு அவனுடைய குழந்தை. திஃப்லி என்னுடைய குழந்தை. ஓகே, இங்க சொல்லிக்கிறது வந்து அவளுடைய குழந்தை அமைதியாக இருக்கிறது. திஃப்லுஹா ஹாதி. திஃப்லுஹா அவளுடைய குழந்தை. ஹாதி அமைதியாக இருக்கிறது. ஹாதி அமைதியாக இருக்கிறது. நெக்ஸ்ட், பின்துன். பின்துன் சிறுமி. இன்னல் பின்த ஸகீரா ஹக்கன் முஅஜபதன் பில் ஜரா. சிறுமிக்கு நாய்க்குட்டிகள் மிகவும் பிடிக்கும். இன்னல் பின்த ஸகீரா ஹக்கன் முஅஜபதன் பில் ஜரா. அல் ஜரா மீன் நாய்க்குட்டிகள். ஸோ நீங்கள் மீனிங் பார்த்தீங்கன்னா விளங்கும். சிறுமிக்கு நாய்க்குட்டிகள் மிகவும் பிடிக்கும். இன்னல் பின்த ஸகீரா ஹக்கன் முஅஜபதன் பில் ஜரா. லாஸ்ட் பாருங்க, வலதுன். வலதுன் சிறுவன். ஓகே, சிறுவன் பயமாக இருக்கிறான். சிறுவன் பயமாக இருக்கிறான். எப்படி சொல்வோம்? அல் வலது ஹாயிஃபுன். அல் வலது சிறுவன். ஹாயிஃப் பயமாக இருக்கிறான். எப்படி சொல்லுவோம்? அல் வலது ஹாயிஃப். அல் வலது ஹாயிஃப். ஸோ இன்னைக்கு படித்த எல்லாத்தையுமே எகெயின் ஒருக்கா பார்த்துட்டு கிளாஸை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் ஹஸ் கீரை. சலததி பிஹா ஹஸ்ஸுன் வ தமாதிம ஃபகத். என் சலதில் கீரை மற்றும் தக்காளி மட்டுமே உள்ளது. ஹரூஃப் ஆடுகள். சனத்பஹு ஹரூஃபன் ஃபி ஈதில் அல்ஹா. ஈதுல் அல்ஹாவிலே நாங்கள் ஆடுகளை அறுப்போம்.
أرنب முயல். الأرنب البني يأكل أوراق في الحديقة. பழுப்பு முயல் தோட்டத்தில் இலைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. فقمة நீர்நாய். الفقمات تعيش في أبرد المناطق. நீர்நாய்கள் மிகவும் குளிரான பகுதிகளில் வாழ்கின்றன. سحابة மேகம். السحاب الرمادي يشير إلى المطر. சாம்பல் மேகங்கள் பொதுவாக மழையை குறிக்கின்றன. முஷ்மிஸ் வெயில். الجو اليوم مشمس. இன்று வானிலை வெயிலாக இருக்கிறது. மும்திர் மழை பெய்யும். اليوم ممطر அது ஒரு மழை நாள். திஃப்லுன் குழந்தை. திஃப்லுஹா ஹாதி அவளுடைய குழந்தை அமைதியாக இருக்கிறது. பின்துன் சிறுமி. இன்னல் பின்த ஸகீரா ஹகன் முஅஜபதன் பில் ஜரா. சிறுமிக்கு நாய்க்குட்டிகள் மிகவும் பிடிக்கும். வலத் சிறுவன். அல் வலது ஹாயிஃபுன் சிறுவன் பயமாக இருக்கிறான். ஓகே, நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டதோடு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த சொற்கள் உங்களுக்கு இப்போ ஞாபகம் நிற்கும், ஆனால் பிறகு மறந்துடும். ஸோ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மற்றாக்களோட கதைக்கிற டைமில், உங்களோட வீட்டாக்களோட கதைக்கிற டைமில் இந்த அரபிக் வேர்ட்ஸை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அதை படிக்கிறது கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்குது. ஸோ அப்படி பேசி பழகிற டைமில் உங்களோட மைண்டில் அது ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ நீங்கள் நார்மலாக பேசக்குள்ளேயே என்ன செய்யும், அது வரும். ஸோ இந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு அப்படியே மூடி வைக்காமல் உங்களோட லைஃப்லையும் இந்த சொற்களை யூஸ் பண்ண பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட், இந்த ரெக்கார்டிங்கில் ஏதாவது விலங்கல்ல, எனக்கு இந்த சொல் விலங்கல்ல, இதுக்குரிய மீனிங் விலங்கல்ல, திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. அப்படி சரி ஏதாவது விளங்காமல் யாராவது இருந்தால் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் அரபிக் படிக்கிறவங்க இதில் ஜாயின்டாக இருக்கீங்க, உங்களில் அரபிக்கில் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்களும் இருப்பீங்க. ஸோ நல்ல ஹை லெவலில் நீங்கள் பேசக்கூடியவங்களும் இதில் இருப்பீங்க. அந்த வகையில் இந்த கோர்ஸை பற்றிய குறைகளாக இருக்கலாம், நிறைகளாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகே, இதுவரை நேரமும் எங்களோட இணைந்திருந்த உங்கள் எல்லாருக்குமே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.